அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் 25ஆம் தேதி முடிவதற்குள் பணமழை கொட்டப்போவது உறுதி. அலட்சியம் வேண்டாம், அவசியம் பாருங்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று பார்க்கும்போது 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் மிகவும் வலுவாக உச்சம் பெற்று சுக்கிரன் சஞ்சரிக்கிறார். அது மட்டுமல்லாது அவருடன் இணைந்து 4 கிரகநிலைகள் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை வலுப்படுத்துகின்றன. அதிலும் குறிப்பாக புதன் வக்ர நிவர்த்தி பெற்று நீச்சம் பெற்றிருந்தாலும் வலுவாக சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். ராகு 4இல் வீற்றிருக்கிறார். 22ஆம் தேதி முதல் செவ்வாயும் 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்க போகிறார். எனவே நல்ல மாற்றமும் பொருளாதார ரீதியான முன்னேற்றமும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் சிந்தனைகளை செயல் வடிவம் கொடுப்பதற்கான நல்ல பல சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்க போகிறது. எனவே ஏப்ரல் 25 முடிவதற்குள் மிக சிறந்த மாறுதலை பெறுவதற்கான யோகம் உண்டு. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் ராசியின் அதிபதியும் பஞ்சமஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார். இன்னும் சில நாட்கள்ல அவர் ரூணரோக சத்ருஸ்தானத்தில் நுழைய இருக்கிறார். எனவே அதற்கு முன்னதாக நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைப்பதற்கான யோகம் மிகவும் வலுவாக கிடைக்கிறது. மட்டுமல்லாது பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் உச்சம் பெற்றிருப்பது குடும்பத்தில் மூத்தவர்களின் உடல்நலத்தில் நல்ல முன்னேற்றமும், பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை உள்ளிட்ட குடும்ப ரீதியாக சந்திக்கக்கூடிய பல பிரச்சனைகள் சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றத்தை நிறைந்து பெறுவதற்கான யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். ஏனென்றால் ராசியின் அதிபதி பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும். ஏனென்றால் அவரது சுப பார்வை ஜென்ம ராசிக்கு மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது. எனவே புதிய வளர்ச்சி பாதையில் அடியெடுத்து வைக்கக்கூடிய வகையில் நல்ல சிறப்பான மாற்றமும் மேன்மைக்குரிய அங்கீகாரமும் கிடைப்பதற்கான யோகம் உண்டு. நல்லவர்களின் தொடர்பால் மிக பெரிய அளவில் உங்களுடைய வாழ்வில் நலனை அனுபவிப்பதற்கான யோகமும் இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதை ராசியின் அதிபதியான குரு உறுதிப்படுத்துகிறார். அவருடன் சூரியனும் உச்சம் பெற்று பஞ்சமஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் வெகுவளவில் குறையும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய குடும்ப முன்னேற்றமும் ஒற்றுமையும் மிக வலுவாக கிடைக்கும். இந்த தருணத்தில் பல்வேறு வகையான புதிய சுப நிகழ்வுகளை திட்டமிட்டு நடத்துவதற்கான வாய்ப்பும் அவற்றின் மூலமாக மனநிறைவையும் மகிழ்ச்சியும் பெறுவதற்கான யோகமும் உண்டு. சூரியன் உச்சம் பெற்றிருப்பதால் ஆளுமை மிக்க பொறுப்புகளும் புதிய வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகம் மிகவும் வலுவாக உண்டு. அதிலும் குருவுடன் இணைந்து உச்சம் பெற்றிருப்பதால் இந்த தருணத்தில் மிக பெரிய அளவில் பல சிக்கல்கள் விலகி அங்கீகாரம் கிடைப்பதற்கான யோகம் உண்டு. பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை இல்லத்தில் நடத்தலாம். குடும்பத்தில் மூத்தவர்களின் உடல்நல ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட பின்னடைவு சரி செய்யக்கூடிய யோகம் சூரியனின் உச்சத்தின் காரணமாக உண்டு. புதிய அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது சந்திரன் 10, 11, 12 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்க போகிறார். வளர்பிறை சந்திரனாக சந்திரன் வலம் பெறக்கூடிய இந்த வேளையில் நல்ல வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. இது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது சனி 2 மற்றும் 3ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். அவர் 3ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று மிகவும் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேலை என்பது தனுசு ராசிக்காரர்களுக்கு உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய பல சிக்கல்கள் விலகும். புதிய நம்பிக்கையும் உற்சாகமும் பிறக்கக்கூடிய வகையில் பல சலுகைகள் கிடைக்கும். நிரந்தர வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நன்மைகளை இந்த வாரத்தில் நிறைந்து பெறுவதற்கான யோகம் மிகவும் வலுவாக சனியின் அமைப்பு காரணமாக உண்டு. நியாயமாக கிடைக்க வேண்டிய ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல தடைகள் விலகி இந்த தருணத்தில் நியாயமாக கிடைக்க வேண்டிய சலுகைகள் நிச்சயமாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு. எதை செய்தாலும் மகிழ்ச்சியுடன் இன்முகத்துடன் செய்வதற்கான யோகத்தை சகாயஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய சனி மிகவும் அபரிவிதமாக உறுதிப்படுத்துகிறார். எனவே தொழில்துறை வியாபாரத்துறையில் மிகப்பெரிய அளவில் லாபம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் உண்டு. புதிய முதலீடுகளை மிகப்பெரிய அளவில் நன்மையும் முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய வகையில் பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் தொழில்துறை வியாபாரத்துறையில் அடுக்கடுக்காக பல புதிய ஒப்பந்தங்களும் லாபமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் சனி. அது மட்டுமல்லாது கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் மோட்சக்காரகரான கேது இருப்பதால் தொழில் ரீதியாக விபரீத பலன்களை நிறைந்து பெறுவதற்கான யோகம் உண்டு. சிந்தனையை நல்ல முறையில் மாற்றுவதற்கான யோகத்தையும் கொடுக்கிறார். எதிர்மறையான சிந்தனைகள், கற்பனையான பயங்கள் போன்றவை நீங்கும். கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட
சிக்கல்கள் வெகுவளவில் குறைந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாது இந்த வேளையில் 4 கிரக நிலைகள் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதால் பெரிய அளவில் கலைத்துறை ரீதியான பணிகளில் உங்களுக்கு பெயர் புகழ் கிடைக்கக்கூடிய வகையில் சிறப்பான முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு. பல்வேறு விதமான தோஷங்களை விளக்குகிறார். சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதால் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளும் நடைபெறுவதற்கான யோகம் உண்டு. உச்ச சுக்கிர மங்கள யோகம் நிறைந்திருப்பதால் குடும்பத்தில் பல்வேறு வகையான மங்களகரமான நிகழ்வுகளில் ராசிக்காரர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு. எதை செய்தாலும் அவற்றை பிரம்மாண்டமாகவும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உயரக்கூடிய வகையில் சிறப்பாக செய்வதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் மிக வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைந்துள்ளது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறார். இது நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவில் நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எதை செய்தாலும் அவை நன்மை நிறைந்தவையாக அமைவதற்கான வாய்ப்பும் உங்களுடைய திட்டங்களுக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் வரவேற்பும் செல்வாக்கும் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பல தடைகளை தாண்டி சிறப்பாக வெற்றிக்குரிய பல சாதனைகளை புரிவதற்கான யோகமும் உண்டு. மாணவர்களின் கல்வியில் வித்யாகரகராக இருக்கக்கூடிய புதன் நீச்சம் பெற்றிருந்தாலும் வலு பெற்றிருக்கிறார். 7 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் சுகஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிப்பது நிச்சயமாக நினைத்த வாய்ப்புகள் சரியான முறையில் உங்களுக்கு கிடைப்பதற்கான யோகம் உண்டு. உயர்கல்வி மற்றும் விடுமுறை தினங்கள்ல புதிய திறன்களை வளர்த்து கொள்ளக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மாணவ மாணவியருக்கு நிறைந்து கிடைக்கிறது. ராகு சுகஸ்தானத்தில் இருப்பதால் அலைச்சல் அதிகரிக்கலாம். ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலும் உணவு பழக்க வழக்கம் உள்ளிட்ட பணிகளிலும் சற்று கவனத்துடன் இருந்தால் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் சிரமங்கள் நிச்சயமாக விலகும் என்பதை ராகு உறுதிப்படுத்துகிறார். ஆனால் செவ்வாய் மிக வலுவாக இணைந்து சுகஸ்தானத்தில் உச்சம் பெற்ற சுக்கிரனுடன் சஞ்சரிப்பது சற்று சாதகமற்ற அமைப்பாக இருந்தாலும் 5 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 4ஆம் இடத்தில் அமரும் போது மகிழ்ச்சி அதிகரிப்பதற்கான யோகம் உண்டு. புதிய வீடு கட்டுவதற்கான யோகமோ அல்லது புதிய வீடு வாங்குவதற்கான யோகமோ இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கிறது. புதிய நிலம், அசையா சொத்துக்கள் வாங்குதல் உட்பட பல மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை செவ்வாயின் அமைப்பு மிக வலுவாக உறுதிப்படுத்துகிறது. அது மட்டுமல்லாது கால்நடை வளர்ப்பில் சிறந்த முன்னேற்றம் பெறுவதற்கான யோகமும் விவசாயம் சார்ந்த பணிகளில் லாபமும் விவசாயத்திற்கு தேவையான அடிப்படையான வசதியும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். இளம் பெண்மணிகளுக்கு நலனுக்கு பொறுப்பேற்ற சுக்கிரன் 4இல் உச்சம் பெற்றும் குரு 5இலும் இருப்பது அமோகமான நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தனுசு ராசிக்கார பெண்மணிகளுக்கு இது போன்ற சிறப்பான நிகழ்வு கிடைப்பதற்கு இன்னும் பல ஆண்டுகள், சுமார் 15 ஆண்டுகளுக்கு மேலாக தேவைப்படும். எனவே இப்படிப்பட்ட இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் தனுசு ராசிக்கார பெண்மணிகளுக்கு மிக பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்பு நிறைந்து கிடைக்கும். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். வாழ்வில் ஏற்படக்கூடிய பல தடைகள் விலகி மகிழ்ச்சியும் சுபிட்சமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன கிரகநிலைகள்.